ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சம்வேர் சம்ஹவ் எபிசோட் 3 பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயுமே பார்ட் 4 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த சீரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்ட் 5 வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எபிசோடு பார்ட் 6 வரைக்கும் இருக்குது. 2 எபிசோடாக போட வேண்டியதை அப்படியே ஒரே எபிசோடாக போட்டானுங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் போடுறானுங்கன்னு எனக்கும் தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி எல்லாரும் பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிற நேரம். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. வேற யாரு? நம்ம பெண் தான். எல்லாரும் இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு வந்ததும் இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இது ஃப்ரெண்டு, பெம்மு எங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லலை. இருக்கிற பசங்கெல்லாம் பெம் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் பெம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம அப்படியே ஒரு ஓரமாக உட்காரலாமான்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போது அங்கே இருக்காங்களே தார், அந்த சீனியர் படி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நில்லுமா, அப்படிலாம் நீ போகக்கூடாது, நீயும் பார்ட்டிக்கு வந்துட்ட, நீனும் ஜாயின் பண்ணி தான் ஆகணும், தனியாலாம் போய் உட்கார முடியாதுன்னு சொன்னதும், இல்லை இது இன்ஜினியரிங் பார்ட்டி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, இதில் எப்படி நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கவும். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவளும் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறா. உடனே அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. இங்கே வந்து உட்காரு, இங்கே வந்து உட்காருன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபீல் ஃப்ரீ, நல்லா ஃப்ரீயாக இருன்னு சொல்லிட்டு அப்படி என்கரேஜ் பண்ணுறானுங்க அந்த பசங்க. அப்போ தான் பாக்கும் கீ என்ன பேசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி நீ செத்துருவ, அவள் உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவா, நான் அவன் பாடியை தூக்கிட்டு ஃபினரலுக்கு போகிறேன், அதான் இங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷார்ட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. லைனாக ஷார்ட்ஸ் அடுக்கி வச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சு இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜினியர்னு கத்திக்கிட்டு சியர்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக குடிக்கிறாங்க. எல்லாரும் குடிக்கவும் பெம் மட்டும் கம்முனே உட்காந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ட்ரிங்க்ஸ் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கு. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இன்ஜினியர் இன்ஜினியர்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தா பாக்கிட்ட பெம் கேட்குது, எனக்கு இது எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி கேட்டதும், இரு நான் உனக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் குடிகாரம் எப்படி குடிப்பானோ அப்படியே குடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷார்ட்ஸ் எடுத்து ஒரே மாட்டுக்கு டபால்னு கவுத்துருது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க. பாக் 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 பாக்குன்னு கலந்து கத்துறானுங்க. அந்த அளவுக்கு ஃபன் பண்ணுது பாக்கு. அப்போதான் அந்த தார் இருக்காங்களே, அவங்க ஓ உனக்கு குடிக்க வராதாமா, சரி சரி சோடா மட்டும் குடின்னு ஒரு மாதிரி நக்கலா பேச, என்னது பெம்மையே சேலஞ்ச் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி பெம் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்குது. ஓ உனக்கு குடிக்க வருமானு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் இல்லை, இப்போ நான் குடிச்சே ஆவேன் அப்படின்னு. இல்லை அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் குடிச்சே ஆகுன்னு சொல்லிட்டு பெம் என்ன பண்ணுறாங்கன்னா சரக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த தாரை பீட் பண்ணணுமே, அதனால இன்னொன்றுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடிச்ச போதையில் எப்படி ஆடுறோம், யார் கூட ஆடுறோன்னே தெரியாமல் எல்லாரும் ஆடிட்டு கிடக்காங்க. செம்ம ஜாலியாக ஃபன்னாக போயிடுச்சு பார்ட்டி. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் தெளிவாக இருக்குதுன்னு பார்த்தா நம்ம கீ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. எல்லாரும் இப்போ வீட்டுக்கு முக்கியமாக பெம்மை தான் கொண்டு வந்து கீழே பொத்துன்னு போடுறாங்க. அந்த அளவுக்கு குடிச்சிருக்கு. இவளை இங்கே விட்டுட்டு பாக்க என்ன பண்ணுதுன்னா, ஓகேடா நான் என் ரூமுக்கு போகிறேன், இன்னைக்கு கண்டிப்பாக முடிச்சிருங்கிற மாதிரி கீ கிட்ட சொல்லுது. அதாவது அவள் போதையில் இருக்கா, நீனும் போதையில் இருக்க, 2 பேரும் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. நாளைக்கு என்கிட்ட நீ உன் ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லணும், ஓகேவா? சரி காட்டு, வாயை காட்டு, வாய் நல்லா இருக்கு, கையை காட்டு, நகைலாம் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுது. குட் ஜாப், சேஃபாக பண்ணணும் சரியான்னு சொன்னதும், நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கீ அமுச்சு வைக்க, அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. அதுக்கப்புறம் இவளை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறா. ஏன்னா அவள் மேலே வர ஷர்ட்டெல்லாம் கைட்டி தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி செக்ஸியாக படுத்திருக்கா. அவளை பார்க்க இவளால் சும்மா இருக்கவே முடியல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கண்ட்ரோல், அவள் குடிச்சிருக்கா, இந்த நேரத்தில் நம்ம எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, கண்ட்ரோல்னு சும்மா அதையே சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே
அவளுக்கு வந்து வெட் கிளாத் வச்சு இது பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து மேலே இது பண்ணி விடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அப்போவும் கண்ட்ரோல் கண்ட்ரோல், ஒன்றும் பண்ணிடாதன்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும்போது அவள் எழுந்து உட்காந்துடுறா. ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறா. பேம் ட்ரெஸ்ஸை கழட்டாது அப்படின்னு சொன்னதும், இது யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் கீ. ஓ கீயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி உட்காந்து நேரெல்லாம் அழகாக அப்படி கோதி விட்டுட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கீக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, செம்மையா ஒரு கிஸ்ஸு போதையில் அவங்க இருக்கிற மூடில் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்கு கீ. கிஸ்ஸை பண்ணிட்டு மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமே மற்றவங்களுடைய லிப்ஸை பற்றி நீ பேசவே கூடாது, நீ பேசணும்னு நினைக்கும் போது என்னோட லிப்ஸ் தான் உனக்கு ஞாபகம் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கீக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பப்பில் ஒரு பொண்ணு பாட்டு பாடியிருக்கோம். அந்த பொண்ணு பாட்டு பாடும்போது அங்கே இருக்கிற பாய்ஸ்லாம் அவளோட லிப்ஸை பற்றி பேசுவாங்க. அப்போ இவளும் செம்மையாக இருக்குல்ல அந்த லிப்ஸு, கிஸ் பண்ணும் போல் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதை அந்த இடத்துலையே பெம்மு நல்லா காதில் வாங்கிக்கிறாங்க. அதுக்கான ரிப்ளை தான் இது. இனிமேல் யார் லிப்ஸை பற்றியும் பேசக்கூடாது, என்னை பற்றி மட்டும்தான் பேசணுங்கிற மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அப்படி யாரையாவது பற்றி நீ பேசுன, என்னோட பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னதும், சரி என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆர்வமாக கேட்குறாங்க. வேறு என்ன பனிஷ்மெண்ட் இதுதான் சொல்லிட்டு கன்னத்தை சும்மா கையால் தட்டுறாங்க. ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் ஒரு கொட்டு வைக்கிறாங்க. ஒருவேளை ரொம்ப பெரிய தப்புலாம் பண்ணேன்னு வச்சுக்கேன், பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு டெட்லி பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ணுறாங்க. இந்த கிஸ் நார்மல் இல்லை, ஃப்ரெஞ்ச் கிஸ் மாதிரி அப்படி போயிட்டுருக்கு வேற லெவலில். கீயால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே உட்காந்துருக்காங்க. அவள் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மாற்றி மாற்றி 2 பேரும் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, உனக்கு புரிஞ்சுதா, இனிமேல் பெரிய தப்பு ஏதாவது பண்ணினா என்னோட டெட்லி பனிஷ்மெண்ட் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரியுதுமா, ரொம்ப நல்லா புரியுது, இதுக்காகவே தப்பு பண்ணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. நான் உன்கிட்ட ஒன்று சொன்னல, அதை நீயும் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன், சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா கீ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, பெம்மும் சொன்னதே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐன்னு இப்போ பெம்மு ஸ்டார்ட் பண்ண டக்குன்னு வாமிட் வந்துடுது. இருடின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணுறதுக்கு அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது, இந்த பார்ட்டும் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.